ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு அருமையான செய்தி. இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 5:13. பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், அவருடைய சீஷர்களுக்கு சொன்னார், அதை நமக்கும் சொல்கிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. பாருங்கள், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அந்த உப்பு தன்னுடைய சாரத்தை இழந்து போனால் அது வெளியே கொட்டப்படுவதற்கு தான் என்றும் கூட சொல்லியிருக்கிறார். முதலாவதாக இந்த ரெண்டு காரியங்களையும் நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க. ரெண்டாவது, நீங்கள் அந்த உப்புக்குரிய சாரத்தை நீங்கள் இழந்து போனால் நீங்கள் வெளியே கொட்டப்படுவீர்கள். அதற்கு தான் நீங்கள் பயனுள்ளவர்கள் என்று சொல்லி இந்த ரெண்டு காரியத்தை குறித்து இந்த நாளிலே நாம் சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம். பாருங்கள், உப்பு ஒரு உணவினுடைய உண்மை சுவையை கொடுக்கிறது. உதாரணமாக, நீங்கள் சாம்பார் செய்கிறீங்க, நல்லா மணக்கிற சாம்பார், அதில் உப்பே போடலைன்னா அந்த சாம்பாருடைய டேஸ்ட் இருக்குமா? யோசித்து பாருங்கள். ஆனால் அதற்கு உரிய உப்பை நீங்கள் போட்டால் தான் அந்த சாம்பார், அந்த மணக்கிற சாம்பாருடைய அந்த சுவை உங்களுக்கு வரும். இல்லை என்றால் மணக்கிற அந்த சாம்பார் அவ்வளவு நீங்கள் செய்தும் கூட நல்ல மணக்கிற அந்த சாம்பாருடைய சுவை உங்களுக்கு வராது. அந்த உப்பு நீங்கள் போடும் பொழுது தான் அந்த சுவை வரும். பிரியமானவர்களே, இந்த உலகத்திற்கு உண்மையான தேவன் நிர்ணயித்த சுவையை கொடுக்கக்கூடியவர்கள் நாம். கிறிஸ்துவின் திருச்சபையாகிய, கிறிஸ்துவின் விசுவாசிகளாகிய நாம் இந்த உலகத்திற்கு, இந்த உலகத்தினுடைய முக்கிய நோக்கம், தேவன் நிர்ணயித்த முக்கிய நோக்கத்தை, முக்கிய சுவையை கொடுக்கிறவர்கள் நாம். அதே நேரத்தில் உப்பானது உணவுப் பொருட்களை பாதுகாக்க உதவுகிறது. உப்பு இட்டு அதை பாதுகாக்கிறார்கள். அதுபோல தான் இந்த உலகம். பாருங்கள், இந்த உலகம், பாவத்தில் விழுந்து போன இந்த உலகம், அது கெட்டு போகாமல், நரகத்திற்கு போகாமல், அதை மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு கூடிய, அது கெட்டு போகாமல் அதை அழிவிலிருந்து காக்கக்கூடிய உப்பும் கூட நாம், திருச்சபை தான். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை குறித்து நாம் யோசிக்க போகிறோம். முதலாவதாக நாம் உப்பாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு நாம் உப்பாக இருக்க வேண்டும். பாருங்கள், மாசு படிந்த இந்த உலகத்தில் மாசற்றவர்களாக, தேவனுடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அந்த தேவனுடைய பரிசுத்தத்தை இந்த உலகத்திற்கு கொடுக்கிறவர்களாக, உப்பு எப்படி ஒரு உணவுக்கு சுவையை கொடுக்கிறதோ அதுபோல தேவனுடைய பரிசுத்தத்தை, பரிசுத்தம் இழந்த இந்த உலகத்திற்கு கொடுக்கிறவர்களாக நாம் காணோம். அதாவது பரிசுத்தம் இல்லாத இந்த உலகத்தில் எல்லாம் இருக்குது, எல்லாம் பலவித காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சியில் பலவித காரியங்கள், நன்மை இருக்குது, எவ்வளோ நன்மை இருக்கிறது. பாருங்கள், சூரிய வெளிச்சம் எவ்வளோ நன்மையை கொடுக்கிறது. இந்த பூமியிலே விளைகிறதான உணவுப் பொருட்கள் எவ்வளோ நன்மை இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த பரிசுத்தம் இல்லை. தேவனுடைய பரிசுத்தம் இந்த உலகத்தில் இல்லை. ஆகவே தேவனுடைய பரிசுத்தத்தை கொடுக்கும் பொழுதுதான் அந்த உலகத்தினுடைய உண்மையான நோக்கம், தேவனுடைய சித்தம் அங்கே நிறைவேறுகிறது. ஆகவே ஒரு உணவில் எவ்வளவுதான் ருசி இருந்தாலும் உப்பு சேர்க்காவிட்டால் அதனுடைய பூரணமான சுவை வராதது போல, தேவனுடைய பரிசுத்தம் இந்த உலகத்திலே வரவில்லை என்று சொன்னால் அது பூரணப்படாது, அதனுடைய பூரண நோக்கம் நிறைவேறாது. ஆகவே இந்த உலகத்திற்கு தேவனுடைய பரிசுத்தத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக திருச்சபை, கிறிஸ்துவின் திருச்சபை விளங்குகிறது. பாருங்கள், நாம் வாசிக்கிறோம் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 2:14-15 பாருங்கள், சொல்கிறாரு, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்ட உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள்.
15வது வசனம், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களுமாய் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மாசு படிந்த அந்த உலகத்திலே மாசற்ற தேவனுடைய பிள்ளைகளாக விளங்குவதற்கு ஜீவ வசனமாகிய கிறிஸ்துவின் வசனத்தை பிடித்து கொண்டவர்களாக திருச்சபை விளங்க வேண்டும். கிறிஸ்துவின் வசனம், வேதத்தின் வசனம்தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. வேதத்தின் வசனத்தை பிடித்து கொண்டு பரிசுத்தர்களாக நாம் இந்த உலகத்திலே முதலாவதாக நாம் சாட்சியாக ஜீவிக்கணும். நம்மை பார்த்து தான் கிறிஸ்துவனுடைய பரிசுத்தத்தை இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பரிசுத்தத்தை நாம் இந்த உலகத்திற்கு கொடுப்பதற்கு முன்பதாக நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக சாட்சியாக ஜீவிக்க வேண்டும். பாருங்க, மாசற்றவர்களாகிய நாம் மாசு படிந்த இந்த உலகத்திற்கு மாசு படிந்த இந்த உலகத்தை மாசற்றதாக மாற்ற வேண்டும். பரிசுத்தம் குறைவாக இருக்கிற, பரிசுத்தம் இல்லாத இந்த உலகத்திற்கு பரிசுத்தத்தை கொடுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். முதலாவதாக நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக சாட்சியாக ஜீவிக்கிறோம். தேவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல நாம் பிரகாசிக்கணும். பாருங்கள், அடுத்தபடியாக நாம் என்ன சொல்லணும்? இந்த மாசு படிந்த இந்த உலகத்தை நாம் பரிசுத்தமுள்ளதாக நாம் மாற்றணும். அது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை, நாம் செய்யணும். பாருங்கள், உலக மக்கள், மாசு படிந்த இந்த உலக மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலினாலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்தம் அடைய நாம் ஜெபிக்கிறோம். முதலாவதாக இந்த உலகம் மாசு படிந்த இந்த உலகம் மாசற்றதாக மாறும்படியாக இந்த உலகத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், நம்ம வாசிக்கிறோம் 2 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாருக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கணும். எல்லாரும் கலகம் இல்லாமல் நல்லொழுக்கமாக ரட்சிக்கப்படும்படியாக எல்லாருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட நாம் ஜெபிக்கணும். முதலாவதாக பாருங்கள், இந்த உலகம் முழுவதும் பரிசுத்தப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வரும்படியாக நாம் ஜெபிக்கணும். நாம் முதலாவதாக சாட்சியாக வாழ வேண்டும். நாம் முதலாவதாக உப்பாக வாழ வேண்டும். பாருங்கள், ஒரு ஓமை ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 13வது அதிகாரம் 33வது வசனத்தில், மத்தேயு 13:33 ஒரு ஓமை ஆண்டவர் சொன்னார். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவில் அடக்கி வைத்தாள். பாருங்கள், ஒரு சின்ன புளித்த மா, அது 3 படி மாவில் அதை வைக்கும் பொழுது அது அப்படியே அந்த புளித்த மா கொஞ்சம் கொஞ்சமாக முழு மாவையும் புளிப்பாக்குகிறது. அப்போது நம்ம கொஞ்சம் உப்பாக இந்த உலகத்தில் இருந்து, இந்த உலகத்தில் முழு உலகமும் உப்பாக, முழு உலகமும் அந்த பரிசுத்தத்தை, கர்த்தருடைய பரிசுத்தத்தை, கர்த்தருடைய சுவையை பெற்றுக்கொள்ளும். கொஞ்சம் உப்பு தான் போடுறோம் சாம்பாரில், அது முழு சாம்பாருக்கு அந்த சுவையை கொடுக்கிறது. அதுபோல் முழு உலகமும் கர்த்தருடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் இந்த ஒரு கொஞ்சம் புளித்தமா மா முழுவதிலும் அந்த புளிப்பு தன்மையை, அந்த சமைக்கக்கூடிய தன்மையை கொடுப்பது போல நாம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதற்காக முதலாவதாக நாம் சாட்சியாக ஜீவிக்கணும். பரிசுத்தமுள்ள சாட்சியாக ஜீவிக்கணும். நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக முதலாவதாக ஜீவிக்கணும். மற்றவர்கள் பரிசுத்தப்படும்படியாக அவர்களுக்காக ஜெபிக்கணும். மூன்றாவதாக என்ன செய்யணும்னா, மூன்றாவதாக மாசற்ற கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாம் உலகமெங்கும் அறிவிக்க வேண்டும். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறியாத, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறியாத மக்களுக்கு, இந்த உலகத்துக்கு நாம் அறிவிக்க வேண்டும். நம்ம சொல்லாமல் அவங்களுக்கு எப்படி தெரியும்? இயேசு ரட்சிக்கிறார்,
இயேசு சிலுவையில் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து பாவ மன்னிப்பை கொடுத்து ரட்சிக்கிறார் என்று நம்ம சொல்லலைன்னா எப்படி தெரியும்? நமக்கு ஒருத்தர் சொன்னாங்க, நமக்கு ஒருத்தர் சொன்னதுனால நாம் தெரிந்து கொண்டோம். பாருங்கள், அன்றைக்கு இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை விட்டு போனார். அந்த 12 சீஷர்கள் ஒரு இடத்துல இருந்து அப்படியே உலகம் முழுவதிலும் சுவிசேஷத்தை பரப்பி விட்டார்கள். ஒரு ஸ்திரீ ஒரு கொஞ்சம் புளித்தமாக 3 படி மாவு எல்லாவற்றையும் புளித்தமாக்கினது போல அந்த 12 சீஷர்கள் சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் இன்றைக்கு பரவி விட்டார்கள். இன்றைக்கு நாம் அந்த சீஷர்களுடைய வேலையை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். நாம் அந்த சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும். ஹல்லேலூயா! இது நம்ம கடமை, நம்முடைய பொறுப்பு. நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள், நம்ம வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனத்தில், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ ஐயோ, இந்த சுவிசேஷம் எனக்கு தெரிந்த இந்த சுவிசேஷத்தை, இந்த பரிசுத்தத்தை நான் மற்றவர்களுக்கு நான் பிரசங்கித்து சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ. அதனால் இது எனக்கு கடமை, இது என்னுடைய பொறுப்பு. ஆகவே இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும், உலக மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த உலக மக்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நான் பயன்பட வேண்டும். ஜெபத்தின் மூலமாக ஒரு ட்ராக்ஸ் கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்கள், எப்படியாவது சொல்லுங்கள். நாம் முதலாவதாக பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, நாம் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறோம். நாம் உலகத்திற்கு இந்த சுவையை கொடுப்பது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு. அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உப்பானது சாரமற்று போனால் அது வெளியே கொட்டப்படுவதற்கு மிதியுண்டு போவதற்குமே மற்றபடி எதற்கும் உதவாது என்று சொன்னார். அப்படி நம்முடைய கடமை, பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டிய நம்முடைய கடமை, மற்றவர்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய நம்முடைய கடமை, மற்றவர்கள் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிந்து பரிசுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை எப்படியாவது சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த நம்முடைய கடமை, இந்த கடமையை ஆற்றுகிற பொறுப்பு ஆற்றுகிற இந்த சாரத்தை நாம் இழந்துவிட்டால், இந்த சாரம் இல்லாதவர்களாக இருந்தால் நாம் வெளியே கொட்டப்படுவோம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா! ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல இடங்களிலே இதை குறித்து சொல்லியிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல இடங்களிலே இந்த காரியத்தை குறித்து பல வசனங்களிலே சொல்லியிருக்கிறார். பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 3:12, தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது கலத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியிலே சுட்டெரிப்பார். ஆமேன். தனக்கு உபயோகமாகிற கோதுமையை, தன்னுடைய ஊழியத்திற்கு, சுவிசேஷ ஊழியத்திற்கு உதவுகிற கோதுமையை தன்னுடைய அம்பாரத்திலே சேர்த்து பரலோக ராஜ்யத்திலே சேர்த்து கொள்வார். இதற்கு உதவாத, தன்னுடைய ஊழியத்திற்கு, சுவிசேஷ ஊழியத்திற்கு உதவாத பதரையோ அவியாத அக்கினியிலே நரகத்திலே போட்டு விடுவார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 7:19, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அல்லேலூயா! ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஏற்ற கனிகளை நம்ம கொடுக்கணும். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கனிகளை கொடுக்கணும். பரலோக ராஜ்யத்திற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும். அதை கொடுக்காவிட்டால் நம்முடைய உப்பு, நாம் உப்பாக இல்லாமல் சாரமற்று போன உப்பாக இருந்தால், பிரயோஜனம் இல்லாத ஒரு மரமாக இருந்தால், நல்ல கனி கொடுக்காத மரமாக இருந்தால் அவை எல்லாம் அக்கினியிலே போடப்படும் என்று வசனம் சொல்கிறது. யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார். யோவான் சுவிசேஷம் 15:6, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான், அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். பாருங்கள், நாம் பிரயோஜனமற்றவர்களாக, நம்முடைய ஆண்டவருக்கு கனி கொடுக்கிறவர்களாக இல்லாவிட்டால், பரலோக ராஜ்யத்திற்கு உதவியாக நாம் இல்லாவிட்டால், நம்முடைய பொறுப்பாகிய, நம்முடைய கடமையாகிய பரிசுத்தத்தை அறிவிக்கிற, பரிசுத்தமாக வாழ்கிற நம்முடைய கடமையை நாம் செய்யாமல் சாரமற்று போனால், சாரம் இல்லாதவர்களாக ஏதோ இந்த உலகத்தில் ஜீவிக்கிறோம், வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், இப்படியாக ஆவிக்குரிய ஒரு சாரம் இல்லாதவர்களாக இருந்தால், ஆண்டவர் இந்த வசனத்திலே சொல்கிறார்,
வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்று சொல்கிறார். அல்லேலூயா. என் அன்பின் சகோதரரே, சகோதரிகளே, நம்ம எல்லாரும் இந்த வசனத்தின்படியாக கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்வோம். நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே பரிசுத்த பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார். ஒரு பரிசுத்த ஜாதியாக நம்மை அழைத்திருக்கிறார். மாசற்றவர்களாக அழைத்திருக்கிறார். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிப்போம். பரிசுத்தமாய் பிரகாசிப்போம். இந்த உலகத்திற்கு வெளிச்சம் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை நாம் கொடுப்போம். நம்ம வெளிச்சம் இழந்து விட்டால் என்ன பிரயோஜனம்? வெளியே கொட்டப்படுவோம் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் ஒரு பிரதிஷ்டை செய்வோம். நான் ஆண்டவருக்காக ஜீவிப்பேன், பரிசுத்தமாக ஜீவிப்பேன், பரிசுத்தத்தை பிறருக்கு விளங்கச் செய்வேன், பரிசுத்தத்தை மற்றவர்களுக்கு நான் அறிவிப்பேன், மற்றவர்களுக்காக நான் ஜெபிப்பேன். இந்த பிரதிஷ்டை நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் இந்த வசனங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நல்ல நேரத்தில் உம்முடைய வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு வந்தார்களோ நோக்கங்களை நிறைவேற்றும், தேவைகளை சந்தியும், பிரச்சனைகளை அப்புறப்படுத்தும், சுகவீனமாக பலவீனமாக வந்து எல்லாரையும் சுகப்படுத்தும் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்காக நாங்கள் ஜீவிக்க, உம்முடைய சித்தத்தின்படி ஜீவிக்க, மற்றவர்களும் எங்களைப் போல கர்த்தரை அறிந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்க ஊழியம் செய்ய கிருபை தாரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.